ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்க்ரிமெண்டல் மாடல் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இட்ரேட்டிவ் மாடல் பற்றி பார்த்துருப்போம். இங்கே இன்க்ரிமெண்டல் மாடல் என்னன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ண போகிறோம். அந்த அப்ளிகேஷனை டிவைட் பண்ணுறோம். எப்படி ஸ்மால் ஸ்மால் பார்ட்டாக டிவைட் பண்ணி அதை மட்டும் ஒர்க் பண்ணி முடிச்சு என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்டுக்கும் ஒரு பில்டு வந்து ரிலீஸ் பண்ணுறோம். பில்டு அல்லது வெர்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இந்த இன்க்ரிமெண்ட்டுக்கு ஒரு பில்டு. ஸோ அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அது என்ன மீனிங்ஃபுல் அப்படின்னா, இதுக்கு ப்ரீவியஸாக நான் சொன்னப்போ இட்ரேட்டிவ்லையும் இதை தானப்பா சொன்னேன் அப்படின்னு ஒரு டவுட் வரும். கரெக்டாக லிசன் பண்ணி இப்போ ஞாபகம் இருந்துச்சுன்னா ஒரு டவுட் வரணும். இட்ரேட்டிவ்ல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ரேட்டிவ்லையும் ஒவ்வொரு வெர்ஷனாக தான் ரிலீஸ் பண்ணோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த வெர்ஷனில் லான்ச் ஆகிற இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம பப்ளிக், அதாவது யூசர் வந்து லான்ச் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா? இன்டர்னல் டீம் தான் டெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணும், மறுபடியும் அதை யூஸ் பண்ணி ஃபீட்பேக் வாங்குவாங்க. யார்கிட்ட ஃபீட்பேக் வாங்குவாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம இந்த பேங்க் வச்சு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இதை ஸ்பிட் பண்ணும்போதே இந்த உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? நல்லா லிசன் பண்ணுங்க. யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் ரெஸ்டாரண்ட் லிஸ்ட் இதை மட்டும் ரெடி பண்ணி, அதாவது டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி என்ன பண்றோம், யாருக்கு இங்க யூசர்ஸ் அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஓனர், டீம் லீட் இவங்களை சொல்றது. ஓகேவா? ஸ்டாக் ஹோல்டர்ஸ். யூசர்ஸ்னு நீங்க வந்து நம்ம அதான் பப்ளிக் யூசர்ஸ் நினைச்சுக்காதீங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுவோம். தென் அடுத்த இட்ரேஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுல ஏதாவது என்ஹென்ஸ் பண்ணலாம் மீன்ஸ் யூசர் ரிஜிஸ்டர், இந்த லாகின் பண்றப்ப எனக்கு வந்து ஓடிபி வச்சு லாகின் பண்ணலாம், பாஸ்வேர்ட் இல்லாம அப்படிங்கிற ஃபீச்சர் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஆர் ஆல்சோ தென் அடுத்து இப்போ ரெஸ்டாரண்ட் லிஸ்ட் காட்டுது. அடுத்து நம்ம டைப் பண்ணும்போது ரெஸ்டாரண்ட் வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம். அடுத்து ஆர்டர் டு கார்டு பிளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத அடுத்த இட்ரேஷன்ல முடிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு இட்ரேஷனும் என்ன பண்ணோம், ஒரு கம்ப்ளீட் ஆகலை. இது எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் செகண்ட் இட்ரேஷன்ல தான் நமக்கு என்ன ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது. நான் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ற ரேஞ்சுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி இதுதான் இட்ரேஷன் மாடல் அப்படிங்கிறது. ஆனால் இன்க்ரிமெண்ட் மாடலுங்கிறது எப்படின்னா, நம்ம ஸ்பிளிட் பண்றோம்ல, மாடலாக டிவைட் பண்றோம்ல, அந்த மாடல்லேயே ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட்டே உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு அப்ளிகேஷனை டிவைட் பண்ணிட்டீங்க மாடலா, அந்த மாடலில் ஃபர்ஸ்ட் ரிலீஸே வந்து பப்ளிக் யூசர்ஸ் போகணும். பட் ஓகேவா, ஃபர்ஸ்ட் பில்டே பப்ளிக் யூசர்ஸ்க்கு அவைலபிளா இருக்கிற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். இதை தான் வந்து இன்க்ரிமெண்ட் மாடல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம். யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், லாகின், ரெஸ்டாரண்ட் லிஸ்ட், மெனு, கேஷ் ஆன் டெலிவரி, பிளேஸ் ஆர்டர். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல நம்ம லான்ச் பண்ணலாம். யூசரால் என்ன பண்ண முடியும், ஆர்டர் பண்ண முடியும், ஃபுட் வந்து ஆர்டர் பண்ண முடியும். அடுத்த இன்க்ரிமெண்ட்ல என்ன பண்ணலாம்னா, ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் ஆட் பண்ணலாம். ஆர்டரை வந்து ட்ராக் பண்ணலாம். ஆர்டரோட ஹிஸ்ட்ரி, அதாவது எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற அந்த ஆப் கூட சேர்ந்து இதையும் நம்ம என்ன பண்ண முடியும், என்ஹென்ஸ் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். அடுத்து ரேட்டிங், ரிவ்யூஸ், ஏதாவது ஆஃபர் இருந்தால் ஆஃபரு, நோட்டிஃபிகேஷன்ஸ், தென் ஏதாவது மெம்பர்ஷிப் இருக்குன்னா அடுத்ததுல, ஓகே ஸ்விக்கி ஒன் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி மெம்பர்ஷிப்னா எவ்ரி இன்க்ரிமெண்ட்டும் என்னவா இருக்கும், யூஸபுளாக இருக்கும். பட் அங்கே வந்து அப்படி கிடையாது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதா, இட்ரேட்டிவ்க்கும் இன்க்ரிமெண்டலுக்கும்? ஸோ இட்ரேட்டிவ்க்குரிய அந்த மாடல் டயக்ராம் கேட்டால் இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்க. டெஃபினேஷன் இப்போ நான் சொன்னது தான் இங்கிலீஷில் சொல்லியிருக்கோம், ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்கே இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், ஒரு சாஃப்ட்வேரை டிவைடட் இன்டு மல்டிபிள் இன்க்ரிமெண்ட்ஸ். அடுத்து ஈச் இன்க்ரிமெண்ட்ஸ் டெலிவர்ஸ் ஏ ஒர்க்கிங் ப்ராடக்ட். அதான ஒர்க்கிங் ப்ராடக்ட், அதாவது இப்போ தான் சொன்ன யூஸபுளாக இருக்கணும். அடுத்து எவ்ரி இன்க்ரிமெண்ட் என்ன ஆகும், அதானா நியூ ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் ஆகலாம். டெஸ்டிங் இஸ் ஏ பெர்ஃபார்ம்டு பை ஆஃப்டர் எவ்ரி இன்க்ரிமெண்ட். கஸ்டமர் கேன் யூஸ் த ப்ராடக்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ரிலீஸ். இதுதான் வந்து என்னதுல இருக்காது, இட்ரேட்டிவ்ல இருக்காது. கஸ்டமர் ஃபீட்பேக் கேன் பி இன்கார்பரேட்டட் இன் லேட்டர் இன்க்ரிமெண்ட்ஸ். விச் மீன்ஸ் கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து வாங்குறது வந்து கடைசியில் கூட, அதாவது கடைசி மீன்ஸ் செகண்ட் தேர்ட் டைம்ல கூட என்ன பண்ணலாம், நம்ம அந்த ஃபீட்பேக்கை ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரிமெண்ட் 1 லாகின் டெஸ்டிங், இது வந்து லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன், இது ரெண்டையும் டெஸ்ட் பண்ணலாம். இது எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இதுவரையும் நான் சொல்லலை. ஏன்னா எப்போ சொல்லுவேன்னா, பிளாக் பாக்ஸு, ஒயிட் பாக்ஸு, ஓகேவா, பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னு ஒன்று இருக்கும், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னு ஒன்று இருக்கும். அடுத்து லெவல்ஸ் ஆஃப்
டெஸ்டிங்னு ஒன்று இருக்கும். இது பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். எப்படி டெஸ்ட் பண்ண போறோம்? அடுத்த டெஸ்ட் கேஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஸோ இது தனி வீடியோவுல இருக்கும். அப்புறம் ரேண்டமா குட்டி குட்டியா என்ன இருக்கும்னா, இந்த ரெக்ரஷன் டெஸ்டிங்னா என்னது? ரீடெஸ்டிங்னா என்னது? ஸ்மோக் டெஸ்டிங்னா என்னது? சானிட்டி டெஸ்டிங்னா என்னது? இந்த மாதிரி குட்டி குட்டியான ஒரு கொஞ்சம் இருக்கும். அதான் இதுவரையும் நம்ம தியரியா பார்த்துருக்கோம். இன்னும் ப்ராக்டிக்கலா ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணல. பண்ணுவோம். இன்னும் ஒரு 2, 3 வீடியோ கழிச்சு ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? அடுத்த இன்கிரிமெண்ட்ல அதாவது ஒவ்வொரு இன்கிரிமெண்ட்ல நம்ம என்ன டெஸ்ட் பண்ணோமோ என்ன டெவலப் பண்ணோமோ அத டெஸ்ட் பண்றோம். ஓகேவா? அந்த ஃபைனல்ல தான் வந்து சிஸ்டம் டெஸ்டிங், ரெக்ரஷன் டெஸ்டிங், யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் இதெல்லாம் இருக்குல்ல. சிஸ்டம் இது 3 வந்து லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங்ல வரும். அத பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸாம் பர்பஸ்க்கு இது தேவையும் படாது. நீங்க ஜஸ்ட் இன்கிரிமெண்டல் மாடல் பத்தி தானே கேட்குறாங்க. ஸோ அதோட முடிச்சுக்கலாம். இதெல்லாம் புரியும். எப்ப புரியும்னா, நான் பிளாக் பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ், லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங்லாம் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பா புரியும். ஸோ அதுவரையும் வேணா இத ஞாபகம் வேணா வச்சுக்கோங்க. எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம்ல வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும். யூசபிளா ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜ். அதே மாதிரி இடையில வந்து உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. இடையில சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? சேஞ்சஸ் மீன்ஸ் அந்த தெளிவான ரெக்யூர்மெண்ட்டே இல்லாம இருக்கிற சாஃப்ட்வேர் நம்ம இதுல பண்ண முடியாது. அடுத்து டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் ஈஸி. ஏன்னா குட்டி குட்டி மாடலா தானே பண்றோம். அதனால ரிஸ்க் இதுல கம்மி. அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு வந்து வேகமா வந்துரும். பெட்டர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். டிஸ்அட்வான்டேஜ் இது வந்து அட்வான்டேஜ்ப்பா. ஹெட்டிங் வைக்க மறந்துட்டேன். ஓகேவா? இதுல இருந்து அட்வான்டேஜ். ப்ராப்பர் பிளான் வேணும். ஆமா. இல்லைன்னா நம்மளால எந்த மாடுல கரெக்டா ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே ஒரு மாடுல் நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யூசபிளா இருக்கணும். இப்ப இட்டரேட்டிவ்ல ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க மாடுல ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க. அடுத்து அதுல இன்டகிரேட் பண்ணணும். இப்ப அடுத்த இன்கிரிமெண்ட்ல. ஸோ அப்ப வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குன்னா, அத போய் என்ன பண்ண முடியாது? மாடுலா பிரிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த கேஸ் கஷ்டம். அதே மாதிரி எவ்ரி இன்கிரிமெண்ட்டுக்கும் என்ன பண்ணும் டெஸ்டிங் வந்து தேவை. ஸோ அப்போ வந்து காஸ்ட் வந்து கூட வரும். டெஸ்டர்ஸ் டீம் வந்து கடைசி வரையும் டிராவல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இயர்லியரா ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரையும் டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கும் வரும். அதே மாதிரி சேஞ்சஸ் வந்து இப்பதான் சொன்னேன்ல இயர்லியர் இன்கிரிமெண்ட்ல அடிக்கடி நடந்துட்டே இருந்துச்சுன்னா லேட்டர் ஒன்று ரிலீஸ் ஆகிறதுக்கு டிலே ஆகும். இன்கிரிமெண்ட் மாடல் எங்கே யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மளால ப்ராப்பரா டிவைட் பண்ண முடியும் ஒரு அப்ளிகேஷனை அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணலாம். நம்மளால ப்ராப்பரா ஒரு மாடுல டிவைட் பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால அதை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு மாடுல் இப்போ M1 அப்படிங்கிற மாடுல் M2 மாடலுக்கும் பெரிய டிபெண்டன்சி கிடையாதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? M1 மாடல் அப்படிங்கிறது M2 மாடலை என்ன பண்ணிக்கல பெருசா ஹைலி டிபெண்ட் பண்ணி இருக்கல. ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும்ல இந்த இன்கிரிமெண்ட் 1 இருக்கு பாத்தீங்களா? இன்கிரிமெண்ட் 1 வந்து இன்கிரிமெண்ட் 2 இல்லாமலே ஒர்க் ஆகும் இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரிமைனிங்லாம் இப்போ ஏற்கனவே சொன்னதுதான். எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா M1 அப்படிங்கிற ஒரு மாடுல் ஹெவியா M2வை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா அந்த கேசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ பேங்கிங்லாம் கோர் பேங்கிங்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி இது பண்ண முடியாது. இப்போ கஸ்டமர் அக்கௌண்ட், மணி டிரான்ஸ்ஃபர், பேலன்ஸ் மேனேஜ்மெண்ட், டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு 3 மட்டும் நம்ம எடுத்துட்டு இருக்க முடியாது. இப்போ கஸ்டமர் அக்கௌண்ட் இருக்கு, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பேலன்ஸ் பண்ணால் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் ஆனது நமக்கு தேவை. அதே மாதிரி ஒருவேளை இவருடைய அக்கௌண்ட்ல பணம் வந்து ஒரு 6 மந்த் இருக்குன்னா 6 மந்த்துக்குரிய இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் தேவை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கோர் பேங்கிங்கு, எம்ப்ளாயிக்கு வந்து சேலரி பே பண்ணி அதில் பிஎஃப் அந்த மாதிரி சிஸ்டத்துக்குலாம் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இந்த இன்க்ரிமெண்டல் மாடல் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இவ்வளவுதான் இன்க்ரிமெண்டல் மாடல். கிட்டத்தட்ட கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குமான்னு தெரியல. இன்னொரு தடவை வேணா பாருங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் மாடல் பார்க்கலாம். ஏன்னா அதுதான் வச்சமா சாரி ஸ்பைரல் ஸ்பைரல் மாடலும் கிட்டத்தட்ட இதே கதை தான் வருவான். அதாவது இப்போ இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இட்ரேட்டிவும் இன்க்ரிமெண்டலும் சேர்ந்து தான் மெர்ஜ் ஆகி தான் ஒர்க் ஆகும். அது ரெண்டும் சேர்ந்தது தான் அஜைல் மாடல். அது அஜைல் மாடல் பார்க்குறப்ப சொல்லலாம். ஸ்பைரல் மாடல் இப்போ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்னும் இதில் ப்ரோட்டோடைப்னு ஒன்று இருக்கும். நான் ப்ரோட்டோடைப் மாடல் அப்படிங்கிறது என்னன்னா
இங்கேயே சொல்லிடுறேன். நான் வந்து தனியா சொல்ல விரும்பல வீடியோ. அதாவது அதுக்குன்னு தனியா வீடியோ வேணுமா? வீடியோ லென்த் தான் கூடிட்டே இருக்கு. சரி ஓகே. நான் தனியாவே சொல்றேன். புரோட்டோடைப் மாடல் அப்படிங்கிறது என்னன்னு. இதோட முடிச்சுக்கலாம். தேங்க் யூ.